ஒரு சிறிய நகரத்தில் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆதி, அவன் நண்பன் சரண் மற்றும் மீரா ஆகியோர் வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் தங்களுடைய சாகசங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். ஒரு நாள் ஆதி தனது புதுப்படைப்பான டாரா என்ற ரோபோவை அறிமுகப்படுத்தினான். சரண், மீரா, இதுதான் என் புதிய ரோபோ. பெயர் டாரா. இது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. இது யோசிக்கவும் பேசவும் கூடிய ஒரு ரோபோ. டாரா உணர்ச்சிகள் கொண்டது என்பதை நம்பவே முடியவில்லை. எப்படி இதை முடித்தாய் ஆதி? ஆதி, இந்த ரோபோ அவ்வளவு திறமையானதோ? இது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆதி ரோபோ டாராவை இயக்கத் தொடங்கினான். அது மெதுவாக விழித்துக் கொண்டு அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறது. வணக்கம் நண்பர்களே, நான் டாரா. நான் நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளிலும் உதவுவேன். அடப்பாவி, ரோபோ பேசுகிறதே! இது நிச்சயமாக அற்புதமானது. அவர்கள் மூவரும் டாராவை வைத்து இன்னும் பல சோதனைகள் செய்து பார்த்தனர். ஒரு நாள் நகரத்தில் பெரிய விபத்து நேர்ந்தது. மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் வெடித்து சிதறின. இதனால் அந்த நகரமே இருளில் மூழ்கியது. நம் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மின்சார பிரச்சனை காரணமாக நகரம் முழுவதும் ஆபத்தில் இருக்கிறது. ஆதி, இதை எப்படி சரி செய்வது? இதை உடனே சீரமைக்க வேண்டும், இல்லையெனில் இன்னும் பெரிய ஆபத்து ஏற்படும். நான் இந்த பிரச்சனையில உதவ முடியும். மின்சார நிலையை சீரமைக்க என்னிடம் திறமை இருக்கிறது. நான் இதை செய்யவா? இதை கேட்ட மூவரும் ஆச்சரியப்பட்டனர். டாரா, நீ சரியாக முடித்தால் இந்த நகர மக்களை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அவர்கள் டாராவை நகரின் மின்சார நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். டாரா அங்கு சென்று நிலையை விரைந்து சரி செய்தது. அடுத்த சில நிமிடங்களில் நகரம் முழுவதும் மீண்டும் மின்சாரம் கிடைத்து ஒளிரத் தொடங்கியது. டாரா, நீ இந்த நகரத்தை காப்பாற்றி விட்டாய். நீ ஒரு உண்மையான ஹீரோவாக மாறிவிட்டாய். சூப்பர்! இது நம் சாகசம். டாரா எங்கள் நண்பராக மட்டுமல்ல, நம் பாதுகாவலராகவும் மாறிவிட்டாள். வாழ்த்துக்கள் டாரா, உன்னால் இந்த நகரம் இன்று பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நாள் முதல் அந்த நகரத்தின் காவலாளியாக டாரா அறிவிக்கப்பட்டது. அதன் அதிசய திறமையால் நகரம் மேலும் பல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கத் தொடங்கியது. அந்த மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.